வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சர்க்குலர் சீரீஸில் நம்ம எக்கனாமிக் சர்வேனுடைய சாப்டர் 15 அண்ட் சாப்டர் 16 கடைசி 2 சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், என்வாயன்மெண்ட், ஜியாகிரஃபி இதை ரிவைஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா நமக்கு இன்னொரு 25+ டேஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு குயிக் ரிவிஷன் இந்த சப்ஜெக்டில் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எங்களுடைய குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராமை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராமில் 15 ஹவர்ஸில் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே, எக்கனாமிக் 15 ஹவர்ஸில், என்வாயன்மெண்ட் 15 ஹவர்ஸில் நம்ம இந்த சப்ஜெக்ட்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய வெப்சைட் www.simplycurrentaffairs.com வந்தீங்கன்னா ஹோம் பேஜில் கோர்சஸ் செக்ஷன் இருக்கும். அந்த கோர்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த QRP ப்ரோக்ராம், மற்ற ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்கும். ரைட், சாப்டர் 15. இந்த சாப்டர் 15 பார்த்திங்கன்னா அர்பனைசேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. சாப்டர் 16 பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு செல்ஃப் ரிலையண்ட் இந்தியாவாக மாறுறது அப்படிங்கிறது, ஒரு இம்போர்ட் சப்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு இன்டிஸ்பென்சிபிள் இந்தியாவாக எப்படி மாறுறதுங்கிறது தான் சாப்டர் நம்பர் 16. 15 பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு குயிக்காக. சின்ன சாப்டர்ஸ் தான், ஈஸியாக முடிச்சிடலாம். அதாவதுங்க, சிட்டிஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2036 கிட்டத்தட்ட 40% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா நகரத்தில் தான் இருக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 70% நாட்டினுடைய ஜிடிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட்டிஸ்லேருந்து தான் வரப்போகுது. அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு சென்டர் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக சிட்டி இருக்குது. ஆனால் அப்பேற்பட்ட சிட்டியால் அந்த சிட்டியை மேனேஜ் பண்ணுற அர்பன் லோக்கல் பாடிஸ், கார்ப்பரேஷனாக இருக்கலாம், முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ்க்காக இருக்கலாம், முனிசிபாலிட்டிஸ், இவங்களால் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவைப்படுற பணத்தை ஜெனரேட் பண்ண முடியலங்கிறது தான் பெரிய பேரடாக்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்பொழுது சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது ரொம்பவே ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு சிட்டி எடுத்துக்கோங்களேன், சிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்ப்பரேஷனோ முனிசிபாலிட்டியோ இருக்கும். அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோடு போடுறதா இருக்கலாம், வாட்டர் சப்ளையாக இருக்கலாம், சீவேஜ் ட்ரைனேஜாக இருக்கலாம், ஈவன் பப்ளிக் ஹெல்த் கேராக இருக்கலாம், பப்ளிக் ஸ்கூல்ஸாக இருக்கலாம். ஒரு பக்கம் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க தான் மெயின் சிட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான எம்பவர்ட் அத்தாரிட்டிஸ். நியாயப்படி அவங்க தான் இருக்கணும். ஆனால் பேரலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலயமா வந்து நம்ம ஒரு முக்கியமான 100 சிட்டிஸை வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸாக மாற்றுறேன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உள்ளே வந்து, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உள்ளே வந்து, ஒரு பக்கம் கார்ப்பரேஷன் இருக்குது, பட் இவங்க சேர்ந்து ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் வந்துட்டு மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போட்ட ரோட்டெலாம் உடச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது தப்பு ஒன்றும் இல்லை, எல்லாமே சிட்டியோடைய டெவலப்மெண்ட்டுக்கு தான் தேவைப்படுது. பட் இங்கே என்னென்னா, நீங்கள் இப்போ சிங்கப்பூர் மாதிரி, லண்டன் மாதிரி, இல்லை அமெரிக்காவில் இருக்கிற சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சிட்டி மேயர்ஸ், சிட்டி கார்ப்பரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரொம்பவே எம்பவர்டாக இருப்பாங்க. ஏன் சில சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிட்டியில் இருக்கிற போர்ட்டு, போர்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன்ஸ் தான் நடத்துவாங்க. ஆனால் நம்ம ஊரில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த ஒரு அர்பன் லோக்கல் பாடிஸ், இந்த முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலி அவங்க ரொம்பவே மார்ஜினலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஓன் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூங்கிறது 0.6% ஆஃப் ஜிடிபி தாங்க. அதாவது இந்த சிட்டிஸ் 70% ஜிடிபியை கான்ட்ரிபியூட் பண்ணுற இந்த சிட்டிஸ், அவங்க அந்த முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான பணத்தை மொபிலைஸ் பண்ண முடியல. 0.6% ஆஃப் ஜிடிபி தான் அவங்களால மொபிலைஸ் பண்ண முடியுது. நீங்கள் அந்த பணம், நீங்கள் நம்ம லார்ஜ் சிட்டிஸ் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு 100 ரூபாய் தேவைப்படுது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் தான் அவங்க ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸ்மால் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தேவைப்படுதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு 20 ரூபாய் தான் ஜென்ரேட் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு பேரடாக்ஸ், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னு சர்வே சொல்லுது. ரைட்டுங்களா? ஸோ ஃபிசிக்கல் வீக்னஸ் பற்றி பேசியாச்சு. சர்வே என்ன சொல்லுது, சிட்டிஸ் வந்துட்டு அவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிட்டிஸில் ஒரு பெரிய ரெவென்யூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம டேக்ஸ் பண்ண முடியும். அந்த ப்ராப்பர்ட்டி நிறைய ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க, சிட்டியில் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி கன்ஜஸ்டடாக இருக்குது, நீங்கள் எப்படி இன்னும் ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் சிட்டிஸில் இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த ரேஷியோ பிட்வீன் டோட்டல் ஃப்ளோர் ஏரியா ஆஃப் ஆல் ஃப்ளோர்ஸ் இந்த பில்டிங் டிவைடட் பை டோட்டல் ஏரியா ஆஃப் த பிளாட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. செகண்ட் ஃப்ளோரும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் 3வது ஃப்ளோர் கூட போட்டுக்கிறேன், அது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுப்போமே. அப்போ அந்த எஃப்எஸ்ஐ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3000/1000. அதாவது கீழே இருக்கிற இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு,
அந்த பிளாட் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கு மேலே கட்டப்பட்ட பில்டிங்கோடைய டோட்டல் ஏரியா, அந்த பில்டப் ஏரியா. அப்போ இந்த 3000/1000ங்கிறது 3. ஸோ எஃப்எஸ்ஐ அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான ஃப்ளோர் கட்டலாம், எஃப்எஸ்ஐ கம்மியாக இருந்தால் கம்மியான ஃப்ளோர் தான் கட்ட முடியும். இப்போ சிட்டிஸில் என்ன ஆயிருக்குன்னா ஏனே தெரியல, அவங்க சர்வே சொல்கிறாங்க இங்கே ஒரு லோ ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக நம்ம இந்த வெர்டிக்கல் க்ரோத்தை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய வெர்டிக்கல் க்ரோத், நிறைய அப்பார்ட்மெண்ட், ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட் கட்டினா என்ன அட்வான்டேஜாக இருக்கும்? ஒரு பக்கம் அதன் மூலிமா ப்ராப்பர்ட்டி ரெவென்யூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முனிசிபல் கார்பரேஷன்ஸ்க்கு போகும். அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த மேலே கட்ட முடியலைங்கிறதுனால சிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஹாரிசான்டலாக பெருசாகிட்டு இருக்கும். இப்படி ஹாரிசான்டலாக பெருசாகிறது நல்ல கிடையாது. அஃபோர்டபுள் ஹவுசிங் கிடைக்காது. எல்லாருக்கும் வேலை சென்டரில் இருக்குது, நீங்கள் வீட்டை தள்ளி வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கிட்டக்க வைக்கிறீங்கன்னா நிறைய வீடு இருந்தால் ரெண்ட் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஹைரைஸ் கட்ட முடியலங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்துட்டு அஃபோர்டபுள் வீடு கிடைக்க மாட்டேங்குது. நிறைய வீடு இப்போ நீங்கள் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது, 10, 11, 12 வச்சுட்டாங்கன்னா மேலே நிறைய வீடு கட்ட முடியும். நிறைய வீடு ஃப்ளோர் கட்டும் பொழுது நிறைய சப்ளை ஆஃப் ஹவுசஸ் இருந்தாலே உங்களுக்கு ரெண்டல் வேல்யூ, ப்ரைஸ் எல்லாம் கம்மியாகும் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு நல்ல காசு கிடைக்கும். இதுதான் வந்து சமாச்சாரம், ரைட்? ஸோ இதில் என்ன சேலஞ்ச், ஒரு சேலஞ்ச் சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் டைட்டில், லேண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக இல்லை. ஸோ அதை ஓவர் கம் பண்ணணும், அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணணுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட்டு 2 இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மூலிமா இந்த பட்டாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பூ ஆதார், இல்லாட்டி யூனிக் லேண்ட் பார்சல் ஐடி நம்பர். இந்த பூ ஆதாருங்கிறாங்க. எப்படி நமக்கெல்லாம் ஒரு ஆதார் நம்பர் இருக்கோ அந்த மாதிரி எல்லா பிளாட்டுக்கும் ஒரு ஆதார் நம்பர் கொடுக்குற இனிஷியேட்டிவ். ஸோ இந்த மாதிரி 2 இனிஷியேட்டிவ் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு யூனிக் ஐடி இருக்குது, டிஜிட்டைஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஃப்ராட் ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ ஃப்ராட் ஆக்டிவிட்டி இல்லைனாலே ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீங்கள் அதன் மூலயமா லோன் எடுத்து வீடு கட்டி மேலே அப்பார்ட்மெண்ட் கட்டி இந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிட்டிஸ் வந்துட்டு டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லை, வி ஹாவ் டு மெயின்டைன் இட் ப்ராப்பர்லி. ஒரு ஸ்வச் பாரத் ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ, அதுதான் ஸ்வச் பாரத்தோடைய 1.0. ஸ்வச் பாரத்தோட 2.0 பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். டாய்லெட்ஸ்லாம் நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் செக்ரிகேஷன், பேன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், இதெல்லாம் தான் செகண்ட் பார்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சர்க்குலர் எக்கானமியும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். சர்க்குலர் எக்கானமிங்கிறது ஒரு செக்டருடைய வேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு செக்டருக்கு இன்புட்டாக மாறணும். ஸோ இதுதான் ஒரு சர்க்குலர் எக்கானமியினுடைய கோர் எசன்ஸ். ஸோ அதுலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், சிட்டிஸ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும்னா 880 ஃபிலாசபியை தழுவி இருக்கணும்னு சர்வே சொல்கிறாங்க. அந்த 880 ஃபிலாசபிங்கிறது ஒரு கெனடியன் அர்பனிஸ்ட் கொண்டு வந்து ஒரு ஒரு கோட்பாடு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 880ங்கிறது ஒன்றும் இல்லை. அர்பன் சென்டர் சிட்டிஸ் டெவலப் ஆகும்பொழுது அந்த சிட்டிஸ் வந்துட்டு 8 வயசில் இருக்கிறவங்களுக்கும் அது வந்துட்டு எனேபிளிங்காக இருக்கணும், 80 வயசில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சிட்டிஸ் எனேபிளிங்காக இருக்கணும். அந்த ஃபிலாசபியில் நம்ம அர்பன் சென்டர்ஸை டெவலப் பண்ணணும். அதே மாதிரி இந்த சிட்டிஸ் எல்லாமே ஒரு அர்பன் ஹீட் ஐலாண்டாக மாறிக்கிட்டு இருக்குங்க. கான்க்ரீட் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரு கான்க்ரீட் காடுகளாக இருக்குது. ஆல்ரெடி குளோபல் வார்மிங் அதிகமாக இருக்குது. இவ்வளோ கான்க்ரீட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு குளோபல் வார்மிங். நம்ம சிட்டிஸில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நேச்சர் பேஸ் சொல்யூஷன்ஸ் போங்க அப்படின்னு சர்வே சொல்கிறாங்க. நேச்சர் பேஸ் சொல்யூஷன்ஸ்ங்கிறது அகைன் இதை சால்வ் பண்ணுறதுக்கு நேச்சரை யூஸ் பண்ணுங்கள். எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் பால்கனியை பெருசு பண்ணி அங்கெல்லாம் பூத்தொட்டி வைங்க. மாடிலெலாம் வெர்டிக்கல் ஃபார்மிங்குள்ளே போக நிறைய பார்க் கொண்டு வாங்க, நிறைய க்ரீன் ஸ்பேசஸ் கொண்டு வாங்க. இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் மூலயமா அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்டை குறைக்க அப்படின்னு சர்வே சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப சிட்டிஸை க்ரோத் என்ஜின்னு அவங்க வந்துட்டு பயங்கர டெவலப்மெண்ட் இன்ஃப்ரா இருக்கணுங்கிற பேர் வழியில் நம்ம கொஞ்சம் இன்ஃபார்மாலிட்டியை விட்டுறவும் கூடாது. அதாவது ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் அவங்களாம் இருக்கக்கூடாது, சிட்டிஸ்னாலே கெத்தாக தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் சிட்டிஸ்லேயுமே இவங்களுக்கும் ஸ்பேசஸ் இருக்கணும். ஸோ இவங்களுக்கான ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸில் அந்த இன்ஃபார்மாலிட்டியும் நம்ம எம்ப்ரேஸ் பண்ணணும், எராடிகேட் பண்ணக்கூடாதுன்னு சர்வே சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் அதை மைண்டில் வச்சு தான் ஸ்வநிதி, ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி, இந்த தெரியும் இல்லையா, கோவிட் டைமில் கொண்டு வந்தாங்க. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு வந்துட்டு கொலாட்ரல் இல்லாத ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் கவர்மெண்ட் இது கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ராப்பராக டைமில் ரீபே பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ரீஃபண்டும் பண்ணிவிடுவாங்க. 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் படிப்படியாக லோனும் வாங்க முடியும். இந்த ப்ரோக்ராமை ரொம்பவே எக்ஸ்டெண்டும் 2024 இந்த ப்ரோக்ராம் முடிவுக்கு வந்துச்சு, அது இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் கவர்மெண்ட் எடுக்கிற 2 எஃபர்ட்டையும் மென்ஷன் பண்ணாங்க. UIDF அர்பன் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ஃபண்டு. இது பார்த்திங்கன்னா அந்த Tier 2 Tier 3 சிட்டிஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஒரு 10,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அர்பன் சேலஞ்ச் ஃபண்டு. ஸோ மெயின் சிட்டிஸில் ப்ரைவேட் கம்பெனிஸ் அவங்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இன்ஃப்ரா டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு 1 lakh crore கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க.
ஸோ சர்வே எப்படி முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை வந்துட்டு சிட்டிஸ் தான் க்ரோத் என்ஜின், சிட்டிஸ் தான் மணி இனோவேஷனுக்கான சென்டர். ஆனால் அதை ஒழுங்காக மேனேஜ் பண்ணுனா டிராஃபிக்கு ஸ்லம்மு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்க போகுது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லேண்ட் ரூல்ஸை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சர்க்குலர் எக்கானமி எனேபிள் பண்ணுங்கள், சிட்டி கவர்மெண்ட் முக்கியமாக அவங்கள எம்பவர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களால நிறைய மணி ஜென்ரேட் பண்ண முடியுது, அதனால் அவங்களால பெட்டராக சிட்டிஸை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சர்வே சொல்கிறாங்க. இதுதான் சாப்டர் நம்பர் 15. சாப்டர் 16 பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் டு இன்டிஸ்பென்சிபிலிட்டி. அதாவதுங்க போஸ்ட் கோவிடை சந்தேகமே வேண்டாம், இந்தியா சரியான பெர்ஃபார்மர். நம்ம ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, கிட்டத்தட்ட இந்தியா 7% வரைக்கும் ஜிடிபி க்ரோத் வந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா பேங்கிங் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கிரெடிட் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, எக்ஸ்டர்னலும் ஸ்டேபிளாக இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கம்மியாக இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கிட்டத்தட்ட பணத்து 11 மாதத்துக்கு நம்மக்கிட்ட வச்சுருக்கோம். ரெமிட்டன்சஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே நம்ம தான் நம்பர் 1 ரெமிட்டன்ஸ் ரிசீவிங் கண்ட்ரி. நம்ம நாட்டில் வர ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ரெமிட்டன்சஸ் தான் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கு. எதெல்லாம் இருந்தாலுமே இன்றைக்கான குளோபல் ஆர்டருங்கிறது மாறி போயிருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா இந்த கோல்டு வர ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து இருந்த மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்கனாமி வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமி படுத்துருச்சு. அந்த மாதிரி எக்கனாமி படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேடை வந்துட்டு ஃபேராக இருக்கணும், எந்த ஒரு ப்ரிடிக்டபிள் ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் கொண்டு வந்து வேர்ல்டு வைட் ட்ரேடை ரொம்ப எனேபிள் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்டபிள் ட்ரேட் ஆர்டர்லாம் இல்லைங்க. இன்றைக்கி ஒவ்வொரு கண்ட்ரியும் இந்த ட்ரேடு, டெக்னாலஜி, இனோவேஷனு, மிடல்ஸு இது எல்லாத்தையுமே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாராக இருக்கலாம், ஆர் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷனாக இருக்கலாம், ஆர் வாருங்கிறது கன்வென்ஷனல் வாராக இருக்கலாம், இல்லை ட்ரேட் வாராக இருக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் என்றைக்காவது நடக்கிற மாதிரியான சூழல் போக இன்றைக்கி இதுதான் நியூ நார்மல்னு ஆயிடுச்சு. இது இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்தியாவில் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இருக்கா? எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஆனால் அது பத்துமா? அது பத்தாது. இன்றைக்கி இருக்கிற புது ஒரு நியூ குளோபல் ஆர்டரில் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது அதுக்கு இந்தியா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் சர்வே சொல்கிறாங்க. சர்வே என்ன சொல்கிறாங்க? நம்ம செல்ஃப் ரிலையன்ஸை அச்சீவ் பண்ணணும், ஆத்ம நிர்பார் பாரத் அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம 3 ஸ்டெப்பாக நம்ம எவால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன். இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனுங்கிறது நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கோம் தான். சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெலிஜென்ட் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. முதல்ல நேஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ப்ரையாரிட்டி ஏரியாஸ் என்ன? டிஃபென்ஸு, பப்ளிக் ஹெல்த், சில கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ஏரியாஸில் நம்ம கண்டிப்பாக செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ் பண்ணணும். இந்த ஏரியாஸில் நம்ம இம்போர்ட் சப்ஸ்டியூஷனாக போகணும். நம்ம டிஃபென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஏரியாஸில் ஃபஸ்ட்டு வில் ஃபோக்கஸ் ஆன் இன்டெலிஜென்ட் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். இன்டெலிஜென்ட்டுங்கிறது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா, நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இன்டெலிஜென்ட் நம்ம சொல்கிறாங்க. ரைட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்மளுடைய நேஷனுடைய ப்ரையாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். இந்த ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் கெயின்ஸுக்கு விட நேஷனுடைய ப்ரையாரிட்டி முக்கியம். ஸோ இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, இமீடியட்டாக இம்போர்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பஃபர் ரெடி பண்ணிக்கோங்க. எப்போ வந்துட்டு என்ன ஆகும் தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு வந்துட்டு எல்லா வகையிலுமே ஃபாரெக்ஸ் ரிசர்வாக இருக்கலாம், இல்லை க்ரூட் ஆயில் ரிசர்வாக இருக்கலாம், இல்லை மினரல் ரிசர்வாக இருக்கலாம், சஃபிஷியன்ட் பஃபர்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்மளை வந்துட்டு ஒரு ரிஸ்க்குள்ளே தள்ளாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி டைவர்சிஃபை பண்ணுங்கள், ட்ரேட் பார்ட்னர்ஸ் டைவர்சிஃபை பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் 2025 பார்த்தீங்கன்னா நிறைய எஃப்டிஐஸ் நம்ம வந்து சைன் பண்ணிகிட்ருக்கோம். கல்ஃப் கண்ட்ரீஸில் சைன் பண்ணிகிட்ருக்கோம், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வி ஹாவ் டு இன்க்ரீஸ் அவர் ட்ரேட் பார்ட்னர்ஸ். ஏன்னா ஒரு ட்ரேட் வார் அமெரிக்காவோட ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காவோட நம்ம ரொம்பவே ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம ரொம்ப இந்தியா நம்ம நாட்டினுடைய எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸை பாதிப்புக்குள்ளாகுது. அப்போ நம்ம அவங்கள மட்டுமே பெருசாக நம்பி இல்லாமல் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் நம்ம ட்ரேடுக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு சர்வே சொல்கிறாங்க. அதே மாதிரி சில செக்டார்ஸ் இந்தியாவில் இப்போவுமே சில செக்டார்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க இம்போர்ட் பார்த்திங்கன்னா 2 வகையாக யூஸ் பண்ணலாங்க. ஃபினிஷ்டு குட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம், ரா மெட்டீரியல்ஸை வாங்கி அதிலிருந்து ஃபினிஷ்டு குட்ஸை டொமஸ்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த ரா மெட்டீரியல்ஸை நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை மாடிஃபை பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி நான் விற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ்லேயே இன்றைக்கி அந்த ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணுறோம்ல அதை நீங்கள் தவிர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த இம்போர்ட்டை நீங்கள் தவிர்க்க முடியும். ஆனால் பிகாஸ் ஆஃப் சர்டன் ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ், பிகாஸ் ஆஃப் சர்டன் கோஆர்டினேஷன் ஃபெயிலியர்ஸ் நம்ம இன்னுமே இம்போர்ட்டை நம்பிக்கிட்டு இருக்கோம். சில ஐட்டம்ஸ் வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில ஐட்டம்ஸ் ஏதாவது ஏதோ ஒரு பொருள் தயாரிக்கிறோம், அந்த பொருளுக்கு வந்துட்டு நம்ம இம்போர்ட்டை நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி
நம்ம தேவையில்லை ஆனால் நம்பிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அங்கெல்லாம் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் உடனே கொண்டு வாங்கன்னு சர்வே சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பென்சிபிள். இன்றைக்கி சைனாவை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வேர்ல்டு ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்லாம் இமேஜின் பண்ணி பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஒரு குளோபல் வேல்யூ செயின் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு பொருள் ஒரு நாட்டிலேயே டிசைன் பண்ணி ஒரு நாட்டிலேயே முழுக்க தயாரிக்கப்படுறது இல்லை. ஒரு நாட்டில் டிசைன் பண்ணப்படலாம், ஒரு நாட்டில் தயாரிக்கப்படலாம், ஒரு நாட்டில் அசம்பிள் பண்ணப்படலாம். இப்படி அதே மாதிரி தயாரிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் லேப்டாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே நாட்டில் டிசைன் பண்ண போகிறது கிடையாது, எல்லாமே ஒரே நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. ஒவ்வொரு பார்ட்டு ஒவ்வொரு நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அப்போது நம்ம இந்தியா வந்து இந்த குளோபல் வேல்யூ செயினில் ஒரு முக்கியமான பிளேயர். இந்தியாவை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு பிளேயராக நம்ம இன்டிஸ்பென்சிபிளாக தவிர்க்க முடியாத ஒரு நாடாக நம்ம மாறணும். அந்த குளோபல் வேல்யூ செயினில் நம்ம ரொம்பவே உள்ளே போகணும். இப்படிங்கிறது தான் தேர்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன? இன்டெலிஜென்ட் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். செகண்ட் ஸ்டேஜ் என்ன? பஃபர், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ரெசிலியன்ஸ். தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்டிஸ்பென்சிபிலிட்டி. இந்த 3 பார்ட்டை வந்து சர்வே சொல்கிறாங்க. இவ்வளோலாம் இருந்தாலுமே சர்வே இன்னொன்று சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த எபிலிட்டி இருக்கணும் அதை டெலிவர் பண்ணுறதுக்கு. இந்த ஓல்டு ஃபேஷன் கவர்மெண்ட்டாக இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது. அது என்ன சார் ஓல்டு ஃபேஷன் கவர்மெண்ட்டு? ஒரு ரூல் புக் இருக்கும், அந்த ரூல் புக்கில் என்ன இருக்கோ அதுதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஓல்டு ஃபேஷன். நியூ ஃபேஷன்னா சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், எங்கே ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போ ரூல்ஸை கொஞ்சம் டக்குன்னு மாற்றணும்னா நம்ம ஃப்ளெக்சிபிளாக ரூல்ஸை மாற்றணும். அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்டைலுக்கு நம்ம போகணும். இன்ஃபேக்ட் சிவில் சர்வன்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஆட்டிடியூடை கொண்டு வரணும். ஒரு சிட்டிசன் சென்ட்ரிக் சிவில் சர்வெண்ட்ஸாக அவங்கள மாற்றணுங்கிறதுக்காகவே ட்ரைனிங் ப்ரோக்ராம் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மிஷன் கர்மயோகி அப்படிங்கிற பேரில். அதே சமயம் சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். டீரெகுலேஷன், ரூல் சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் இருக்கணுங்கிறது கிடையாது, கவர்மெண்ட் ரைட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே டீரெகுலேஷன், சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ரூல்ஸ் பற்றி சர்வே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணால் நம்ம இந்த ஆத்ம நிர்பர் அச்சீவ் பண்ணலாம், நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் சர்வேனுடைய சாப்டர் 16 எசன்ஸ். ரைட். ஸோ இதோட நம்ம என்டையர் எக்கனாமிக் சர்வே சாப்டராக நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது போதும், ப்ரிலிம்ஸுக்கும் இது போதும், மெயின்ஸுக்கும் இது போதும். மெயின்ஸில் GS3 இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ்னு இல்லை, இது என்டையர் 16 சாப்டர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா சாப்டர்ஸ்க்குமே நான் கண்டென்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரிஜினல் எக்கனாமிக் சர்வே படிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, தேவையில்லை, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நீங்கள் குயிக்காக நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், இதுவே போதுமானது தான். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிஸ்கஷன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்ன ஃபீட்பேக்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் என் டீமுக்குமே ஒரு உண்மையான மோட்டிவேஷன். ரைட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தமிழில் சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு குவாலிட்டி கண்டென்ட் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு நம்ம சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ரைட். உங்களை அடுத்த ஹிட்லிஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவானன்.